ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்திற்கு 2024 ஜூலை மாத பலன்கள், கிரக அடைவுகள், கிரக சேர்க்கைகள்லாம் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு தரப்போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்தை பொறுத்தவரையும் ராசிநாதனான செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. ராசிக்கு 4ஆம் அதிபதியான சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சு 4ஆம் இடத்துல இருக்காரு. 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. ராசிக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான், ரிஷப ராசியில குரு பகவான் இருக்காரு. அதே போல அஷ்டமஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான், சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் இருக்காரு. அதே போல ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. 17/7/2024 மேல சுக்கிர பகவானும் சரி, புதன் பகவானும் சரி, சூரிய பகவானும் சரி கடகமனைக்கு பெயர்ச்சி அடைப்பார். உங்களோட ராசிக்கு பாக்கியம் மற்றும் பாதகம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைய போறாரு. முதல் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னம். காலபுருஷனுக்கு இது 8வது வீடு. செவ்வாய் பகவான் இங்க பலம் பெறக்கூடிய வீடு. இந்த ராசியை பொறுத்தவரையும் சந்திரன் நீசம் அடைகிறாரு. வேற எந்த கிரகமும் உச்சம் பெறல. செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா ஆட்சி பெறக்கூடிய வீடு. இந்த ராசியை பொறுத்தவரையும் முதல்ல ஹானஸ்ட், எப்படி சிம்மம் ஹானஸ்டா இருக்கோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா தனித்துவம் மிக்க ராசி. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நான் பிடிச்ச பிடிவாதத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒருத்தங்க கடைசி வரைய போராடுறாங்க. என்னோட மனசுல என்ன நினைக்கிறனோ அது மட்டும்தான் பேசுவேன், மற்றவங்களுக்காக நான் மாத்தி பேசவே மாட்டேன், இது சரி இது தப்பு அப்படிங்கிற உணரக்கூடிய ராசி, சொல்லக்கூடிய ராசி, யாரையுமே எளிதில் தப்பா பேசாத ராசி. நம்ம கண்ணுல ஒரு விஷயம் தப்பா பட்டுச்சுன்னா, இந்த மிதுனம், கன்னி அப்படிலாம் பாத்தீங்கன்னா புதனுடைய ராசிகள் எல்லாமே இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி போயிடுவாங்க. ஒரு பிரச்சனையை பெருசாக மாட்டாங்க, அப்படி நெளிவு சொல்லி தெரிஞ்சு போவாங்க. ஆனா இந்த மேஷமும் சரி விருச்சகமும் சரி ஸ்ட்ரெயிட்டா கண்ணுக்கு எதிர சொல்லிடுவாங்க, இது நீ தப்பா இருக்க, இது கரெக்டா இருக்குது, இது இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல, இந்த விஷயத்த நீங்க மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்ட்ரெயிட்டா சொல்றதுனால நிறைய பேர் இந்த விஷயத்தினாலேயே பாத்தீங்கன்னா சீக்கிரம் கெட்ட பெயர் ஏற்பட்டுருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விருச்சகத்தை பொறுத்தவரை ஐயோ இவங்களா, இவன் ஏதோ ஒன்று பேசிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில கெடப்பெயர், அதாவது நம்ம சுழியுமே பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு நமக்கு சம்பந்தமே இருக்காது, எளிதில் கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டுரும். இதனால பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தார். மேஷ ராசியிலே போய் உட்கார்ந்தார். தன்னோட ராசிக்கு 6ஆம் பாவகத்துல, அதாவது விருச்சகத்துக்கு 6ஆம் இடமான மேஷத்துல போய் உட்கார்ந்த போதும் சரி, இந்த 2-3 வருடங்களாக விருச்சகத்துக்கு ஒரு நன்மை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. தொடர்ந்து ஃபர்ஸ்ட் 7.5 சனி, அப்புறம் பாத்தீங்கன்னா ராசியிலே கேது, அப்புறம் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் சரி இல்லை. அதே போல இந்த ராசியை பொறுத்தவரையும் முயற்சி ஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் இருந்தாரு. அப்புறம் இப்பவும் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறார். பொதுவா ஒரு அடி மேல அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சகம் பாத்தீங்கன்னா கோச்சாரங்கிறது அவ்வளோக்கு நல்லதா சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஒரு மீண்டு எழுந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சக ராசி இல்லை. தொடர்ந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சுட்டே இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொழில்ல அடிபட்டுச்சு. தொழில்ல பாத்தீங்கன்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நிறைய கடன்களை கொடுத்துருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கடன் கொடுத்துருக்கும். அது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உன்னோட அண்ணன் இப்படி பண்றாரு, உன்னுடைய தம்பி இப்படி பண்றாங்க, அவங்களோட குடும்பத்தை நீங்க தான் பார்க்கணும், சரி அண்ணனோ தம்பியோ தன்னுடைய குடும்பத்தை நடத்தாம அவங்களுடைய கஷ்டத்தை உங்க மேல போடுறதுனால நீங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா தேர் மாதிரி தள்ளிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், குடும்பத்தையே அப்படியே தள்ளிட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. அதனால பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல என்னோட தொழிலையும் பார்க்க முடியல, என்னோட வேலையும் பார்க்க முடியல, என்னுடைய குடும்பத்தையே பார்க்கவே முடியல. சில சமயம் அதுவே மனக்கசப்புகளா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நான் வேலை நிமித்தமாக பேசக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளே பாத்தீங்கன்னா ஒரு திருமணத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை கொடுத்துருது, திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் கொடுத்துது. அதே போல மனைவி, என்னங்க நீங்க எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, உங்களுடைய அண்ணனையும் தங்கச்சியும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் விருச்சக ராசிக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு இருக்கு. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா தொழில். அந்த தொழிலும் உறவும் பாத்தீங்கன்னா ஒரு பயனளிக்காத வழியில நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துருக்கு. அப்படி இன்னைக்கும் பாருங்க கேது 11ஆம் இடத்துல இருக்காரு, லாபஸ்தானத்துல, தொழிலோடது பணம் வரல.
அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கு. எவ்வளோ பேருக்கு புத்தி சொல்லி வளர்த்து விட்ட விருச்சக ராசி இன்னைக்கு வந்து தன்னுடைய புத்திசாலித்தனம் தயனுக்கு பயன்படவே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு வருத்தமாக ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இன்னைக்குமே பாருங்க, இப்ப பார்க்கும்போது ராசியாதிபதி ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப 6ஆம் இடத்துல இருக்கும்போது, வேலைன்னு வேலைய நோக்கி ஓடிட்டே இருந்தேன். சின்ன வயதிலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எங்களுக்கு வேலை குடுத்தாங்க. அங்கேயே வந்து என்ன பண்றது? குடும்பத்த வறுமை போக்குறதுக்காகவே வந்து அந்த இடத்துலயே நான் ரொம்ப வருஷமா இருந்துக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு. இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு, உனக்கு இந்த மாதிரி தொழில் பண்ணி தரேன். நாங்க நெறைய சம்பாரிச்சுட்டோம். அதாவது ஓனரே வந்து நாங்க இப்படி நம்புறோம் உங்களைய. நீங்க வந்து இந்த மாரி பண்ணிக்கலாம். உனக்கு 10 வருஷம் கழிச்சு, 15 வருஷம் கழிச்சு உன்னைய நான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில 35 வயதுலேருந்து 40 வயது வரை ஒரே இடத்துல இருக்கிறது. ஒரு 25 வயசுல வேலை செய்ய ஆரம்பிச்சேன். இன்னைக்கு 40 வயசு ஆச்சு. இன்னுமே அங்க தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நம்ம செய்யற வேலைக்கு சம்பளம் குடுக்குறாங்க. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போறனால வலுக்கட்டாயமா நம்மளையே சண்டையை போட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே விட்டுட்டு அனுப்பியிருப்பாங்க. யாரு வேணும்னு கையை பிடிச்சி முக்கியமாக இந்த அச்சாரம்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுடைய கையை உதறி விட்டு போகக்கூடிய காலமாக குரு பகவானுடைய காலம் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கு. தனிச்சு இருந்து பழகிக்கோங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிற பெரிய பாடத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இன்னைக்கு ராசியை பாக்குறாரு, நீசம் அடைஞ்ச சந்திரனை பாக்குறாரு. அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இழந்த தைரியத்தை மீட்டு கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும். குரு பகவான் ராசியை பார்க்கிறாருன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் சரி தொழில் ஸ்தானாதிபதியாக இருந்தாலுமே முக்கியமான 2 பொறுப்பை வாங்குறாரு. குடும்ப ஸ்தானாதிபதி பொறுப்பையும் வாங்குறாரு. அதே போல பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம் உங்களைய பாதுகாக்க வேண்டிய கடவுளாக குரு பகவான் வர்றாரு. மற்ற எந்த ராசியை விடம் விருச்சக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய ராசியை பார்க்கறது ஒரு நல்ல நன்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்மை. இந்த கோச்சாரமும் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா காத்திருக்கு. இழந்த தைரியத்தை முதல் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நான் வந்து நிறைய பேரை வாழ்க்கையில வந்து தூக்கி விட்டுட்டேன். எனக்கு கண் முன்னாடி 100 பேரை 200 பேரை நான் வளர்த்திட்டு இன்னைக்கு நான் வந்து ஒரு ஏணியாக அதே இடத்துல இருக்கேன் அப்படின்னு கலங்கி 10 நிமிஷம் பேசினா விருச்சிக ராசி அழுதுருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தான் வந்து மனக்குமரல்கள் அதிகமாக இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கறாரு. அப்ப முதல் தர யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு 3 மார்க் வித்தியாசத்துல வந்து எனக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாமே போயிட்டே இருக்குது. நான் வந்து வாழ்க்கையில் இது ஒண்ணு மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இனி வரக்கூடிய காலங்கள் எனக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குமா? என்னுடைய தகுதிக்கு மீறி நான் பிரைவேட்ல வேலை செஞ்சாலும் சரி, என்னுடைய தகுதிக்கு மீறி செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. வேலையில செஞ்ச செயலுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குது மாட்டேங்குது அப்படிங்கிற நினைச்சு பொதுவாகவே இந்த மாதிரி எனக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் தொழில் ஸ்தானம் பலம் பெறுவதனால தொழிலுக்கும் உண்டான ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ராசியை பொறுத்தவரையும் குரு பகவான் லக்னத்தை பார்த்தாலும் சரி, ராசியை பார்த்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலுமே அதெல்லாம் தகர்த்து வெளியே கொண்டு வரக்கூடிய இதே மாதிரி நீங்க வாழ்ந்துருவீங்களா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பா குரு நம்மளுடைய ராசியை பார்த்தாலும் சரி, ராசியாதிபதியை பார்த்தாலும் சரி, லக்னத்தை பார்த்தாலும் சரி, லக்னாதிபதியை பார்த்தாலும் சரி, நிச்சயமா இந்த கஷ்டங்கள் கொஞ்ச காலம் தாங்க, நீங்க மீண்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கோச்சாரத்தை ஏற்படுத்தி கொடுக்காரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய மிதுன ராசியில ஏகப்பட்ட கிரகங்கள், அதாவது ஒரு படி எடுத்து வச்சா 100 படி சறுக்கிற அளவுக்கு தான் கிரகங்களோட அமைப்பு இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 14ஆம் தேதிக்கு மேல 3 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறதுனால உங்களுக்கு மூச்சு விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனா கொடுக்குமா? கஷ்டங்கள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கழுத்தை நெருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கஷ்டமான காலங்கள் இருந்ததெல்லாம் இனிமேல் படிப்படியாக விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விலகும். உங்களுடைய புத்தி கூர்மை, தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், விருச்சக ராசினா விருச்சக ராசி தான், மேஷம்னா மேஷம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஃபோர்ஸா வருவீங்களா திருப்பியும்? அதே மாதிரி ஒரு மன தெம்பு தைரியமும் கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். குரு பகவான் செவ்வாயோடவே இணைய போறாரு, இணைஞ்சு ராசியை பாக்குறாரு. அந்த மாதிரி பார்க்கும்போது குருமங்கள யோகத்தோட பாத்தீங்கன்னா உங்களோட ராசி அடுத்த மாசம் பயணிக்குது. ஓகே, ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் குருவோட சேர்றது வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய பார்வையில பயணிப்பார். அதனால சேருவது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறைதான். அப்ப நிச்சயமா இது ஒரு யோகமான காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். கவலை இல்லாமல் வாழ்வதற்கும் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், ஒண்ணு போனா போயிட்டு போகுது, அடுத்தது நம்ம கடுமையாக முயற்சி பண்ணி நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாரு. ராசியாதிபதி 7ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா காதலிச்சுட்டு இருக்கோம்,
பெற்றோர் சம்மதத்தோடு தான் திருமணம் பண்ணலான் இருக்கோம். நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் அவங்களுக்கும் மாறுபட்டுட்டே இருக்குது. இதை சரியா சமப்படுத்த முடியாம நாங்க தடுமாறுறோம். எனக்கு வந்து என்னதான் ஆனாலும் சரி பெற்றோர் சம்மதத்தோடு தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு ஏங்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு வீட்டுல சொல்றதுக்கும் ஒரு அனுமதி பெறுவதற்கும் ஒரு நல்ல காலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குரு பகவானுடைய செவ்வாய் இணைஞ்சு ராசியை பார்க்கறதுனால ஒரு நல்ல ஒரு யோகமான காலங்கள் வந்து விட்டது. திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், அதுவும் காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நிச்சயமா கை கொடுக்கக்கூடிய ஒரு கோச்சார காலம் இது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். தான் பட்ட கஷ்டங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்காத சொன்னாலும் தெரியாது, மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சக ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே ஒரு முதல் தர யோகமாக இருக்கும். இத்தனை நாளா வந்து போனது போகட்டும், இனி அடுத்தது என்ன அப்படின்னு முதல் படிக்கல் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.